ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட் 12/6/2026. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா NTAனுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து இன்றைய தேதியில் 12/6/2026 ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் வந்திருக்குது. இது ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லி மெசேஜ், அதாவது மாணவர்களிடமிருந்து கருத்து கேட்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு சில மாற்றங்கள் வருகின்ற 21 ஜூன் 2026 அன்று நடைபெறக்கூடிய நீட் மறுதேர்வில் மாற்றங்கள் NTA தரப்பில் செஞ்சுருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது. ஸ்டேட் கவுன்சிலிங், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள்லையும் நான் கலந்துக்கணும், பாண்டிச்சேரி உள்பட மற்ற மாநிலங்கள்லையும் நான் கலந்தாய்வில் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். இந்த பெய்டு சர்வீஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். இந்த பெய்டு சர்வீஸ் மூலமாக மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் மெரிட் பேசிஸில் அவங்களுடைய விருப்பக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது இன்றைக்கி 12/6 அதாவது 12th ஜூன் 2026 NTA தரப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லி மெசேஜ் இன்ட்ரடியூஸ்டு ஃபார் நீட் UG 2026. இப்போது வருகின்ற ஜூன் 21, 2026 ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வர ஞாயிற்றுக்கிழமையில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் விகரஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த நீட் தேர்வுக்கு மாணவர்களிடமிருந்து கருத்து கேட்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு சில மாற்றங்கள் நீட் மறுதேர்வில் செய்யப்பட்டுள்ளது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அறிவித்தபடி உங்களுக்கு இந்த நீட் மறுதேர்வுக்கு 15 நிமிடங்கள் கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். முதல்ல பார்த்தீங்கன்னா 3 hours தான் இருந்தது, 180 minutes இருந்தது. 180 கொஸ்டினுக்கு 180 minutes இருந்தது. இப்போ கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்கப்படுகிறது. அந்த 15 நிமிடங்கள் மற்ற எக்ஸாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் செய்கிறதுக்கு, அதாவது பயோமெட்ரிக், சிக்னேச்சர், அப்புறம் OMR செக் பண்ணுறதுக்கு, இதற்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாணவர்கள் ரஃப் ஒர்க் பண்ணுறதுக்கு போதுமான ஸ்பேஸ், அதாவது அந்த கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்கிற ஸ்பேஸ் பத்தலை அப்படின்ட்டும் இண்டிவிஜுவலாக மெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் கருத்தில் கொண்டு இன் அடிஷன் த ஸ்பேஸ் அவைலபிள் ஃபார் ரஃப் ஒர்க் இந்த கொஸ்டின் பேப்பர் புக்லெட் ஹேஸ் பீன் இன்க்ரீஸ்டு. அப்போது உங்களுக்கு ஏற்கனவே மே 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வில் உங்களுக்கு எவ்வளவு பக்கங்கள் கொடுத்துருந்தாங்களோ அதற்கு மேலாக கூடுதலாக 4 பக்கங்கள், கூடுதல் 4 pages இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கேண்டிடேட் வில் நவ் ப்ரொவைடட் வித் 4 pages, 4 rough work pages instead of 2 giving them more room for the calculation diagrams. அது அந்த பக்கங்களில் நீங்கள் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு, டயக்ராம் ட்ரா பண்ணி பார்க்குறதுக்கு, ரஃப் ஒர்க் செஞ்சு பார்க்குறதுக்கு இதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இந்த கூடுதல் 4 பக்கங்களையும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 pages ஆரம்பத்துலேயும் டெஸ்ட் புக்லெட்டினுடைய பிகினிங்லேயும், அடுத்த 2 pages எங்கே இருக்குது அப்படின்னா எண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் கொடுத்துருக்காங்க. அனதர் இம்பார்ட்டண்ட் சேஞ்சஸ் related to the design of the question paper booklet. Earlier rough work pages were provided only at the end of the booklet. மே 3ஆம் தேதி எப்படி இருக்கும் அப்படின்னா, ரஃப் ஒர்க் பேஜ் கொஸ்டின் புக்லெட்டினுடைய எண்டில் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. while this arrangement worked well for many candidates, feedback indicated that it was less convenient for some particularly left-handed கேண்டிடேட். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் எழுதுகிற கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்களுக்கு எப்படி எழுதுவாங்க, லெஃப்டில் எழுதுவாங்க. லெஃப்ட் சைடில் ஸ்பேஸ் இருந்தால் திருப்பி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு, ரஃப் ஸ்பேஸ் லெஃப்ட் சைடில் இருந்ததுன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு அவங்க தரப்பில் இருந்தும்
அதாவது லெஃப்ட் ஹேண்டர் தரப்பில் இருந்தும் ஃபீட்பேக் கேட்டு அதன் அடிப்படையில் 2 பக்கங்கள் உங்களுக்கு எப்படின்னா இன்ட்ரடக்ஷன் பேஜில் முன்னாடியே கொடுத்துருப்பாங்க இல்லையா, கொஸ்டின் புக்லெட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஹிந்தி இதிலெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 பேஜஸ் வந்து உங்களுக்கு முன்னாடியும் ரஃப் ஒர்க்கு செஞ்சுக்கலாம். அதே போல் எண்ட் ஆஃப் த கொஸ்டின் புக்லெட்லேயும் 2 பேஜ் கொடுத்துருப்பாங்க, அங்கேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? while this arrangement worked well for many candidates, feedback indicated that it was less convenient for some particularly left-handed candidates. To address this, 2 rough work pages have now been placed immediately after the instruction page at the beginning of the booklet, while 2 pages will continue to be available at the end. 2 பக்கங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜுக்கு முதல் புக்லெட்டில், அதாவது புக்லெட்டினுடைய முதல்ல நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு ஓப்பன் பண்ணோன்னா 2 பேஜும், எண்ட் ஆஃப் த கொஸ்டின் புக்லெட்டில் 2 பேஜும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை இப்போவே நீங்கள் தயார் பண்ணிக்கிட்டு இதன் அடிப்படையில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எடுத்தோடனே 2 பேஜ் வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். கொஸ்டின் புக்லெட்டை ஓப்பன் ஆன உடனே அந்த இடத்துல 2 பேஜஸ் எம்டியாக இருக்குது, எதுவும் பிரிண்ட் ஆகலை அப்படின்னு பயப்பட வேண்டாம். அங்கே வந்து ஸ்பேஸ் ஃபார் ரஃப் ஒர்க் அப்படிங்கிற அந்த வாட்டர் மார்க்கும் இருக்கும். அதே போல் அந்த 2 பேஜோடு முடிஞ்சுது அப்படின்னும் யாரும் பதட்டப்பட வேண்டாம். எண்ட் ஆஃப் த கொஸ்டின் புக்லெட்டில் கடைசி 2 பக்கத்தில் உங்களுக்கு அந்த வாட்டர் மார்க்கோட ஸ்பேஸ் ஃபார் ரஃப் ஒர்க் அப்படின்னு எண்ட் ஆஃப் த கொஸ்டின் புக்லெட்லேயும் உங்களுக்கு வந்து ரஃப் ஒர்க்குக்கான 2 பக்கங்கள் இருக்கும். திஸ் revised layout has been incorporated in both English and regional language versions of the question paper so that candidates can use whichever pages are more convenient for them. இதில் உங்களுக்கு வந்து முன்னாடி செய்கிறதுக்கு, அதாவது ரஃப் ஒர்க் செஞ்சு பார்க்குறதுக்கு முன்னாடி இருக்கிற பேஜ் கன்வீனியண்ட்டாக இருந்தால் அங்கே செஞ்சு பார்த்துக்கலாம், பின்னாடி இருக்கிற பேஜ் கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னா அங்கே செஞ்சுக்கலாம். 2ம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஃப்ரண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கிறேன், லாஸ்ட்டில் இருக்கிறதையும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். NTA believes that even small improvements in the examination design can have a positive impact on the experience of the candidates during the high-stakes examination. These measures have therefore been introduced with the objective of making examination process more comfortable and candidate friendly. இது மாணவர்களுடைய நலனுக்காகவும் மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட அந்த ஃபீட்பேக்கினுடைய அடிப்படையிலையும் இந்த மாற்றங்கள் தேர்வு சுமூகமாக நடைபெறுவதற்காக இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம 12ஆம் தேதியில் இருக்கிறோம். 12/6/2026 வெள்ளிக்கிழமையில் மதியம் 2 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். நாளை மறுநாள், அதாவது சனிக்கிழமை இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை 14/6/2026 ஏற்கனவே NTA அறிவித்தபடி உங்களுக்கு அட்மிட் கார்டும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு ரீடு த இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் இன் த அட்மிட் கார்டு. அட்மிட் கார்டு அப்படிங்கிறது 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் ரிலீஸ் பண்ணியாச்சு. அட்மிட் கார்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அலாட்டான அந்த சிட்டியில் பர்டிகுலராக எந்த எக்ஸாம் சென்டர், அதாவது எந்த ஸ்கூலில் இல்லைன்னா எந்த காலேஜில் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன மாற்றங்கள் 15 நிமிஷம் கூடுதலாக கொடுத்துருக்கிறதும் கூடுதல் ரஃப் ஒர்க் பேஜ் கொடுத்துருக்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கேர்ஃபுல்லி candidates are to read the instruction given in the admit card bulletin carefully and cooperate with the examination staff for the smooth conduct of the examination அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து மாணவர்கள் பார்த்துக்குங்க. பெற்றோர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மாணவர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. அதன் பிறகு நாளை மறுநாள் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு மாணவர்கள் படிக்கட்டும். பெற்றோர்கள் 3ஆம் தேதி நடந்து முடிந்த நீட் தேர்வில் இருக்கிற அதே சென்டர் தான் இப்போவும் அப்படின்னா நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம்.
இல்லை எக்ஸாம் சென்டர் மாறி இருக்குது அப்படின்னா மாணவர்கள் சார்பாக பெற்றோர்களோ அல்லது மாணவர்களுடைய பிரதரோ சிஸ்டரோ போய் ஒரு தடவை விசிட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. எக்ஸாம் சென்டரை விசிட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ டைம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே பார்த்து வச்சுக்குங்க. 14ஆம் தேதி அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ண உடனே நம்ம SAPVS யூடியூப் சேனலில் உடனுக்குடனாக அதுக்கான அப்டேட்டையும் அதுக்கான டெமோ வீடியோவையும் போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீட் 2026 லாஸ்ட் டேட் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு தமிழ்நாடு, ஆல் இண்டியா கோட்டா, அதர் ஸ்டேட் கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.